Welcome to Tailo Tech channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து காட்டன் saree blouse வந்து எப்படி நம்ம டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த sareeல இருக்கிற கலர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கோம். இந்த கலர்லாம் சேர்த்து நம்ம எந்த மாதிரி டிசைன்ல blouse தச்சு போட்டா நல்லா இருக்கும் அப்படினு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். பாருங்க இது வந்து நான் black color blouse இது. பேக் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம நெக் வரைஞ்சி நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து 2 இன்ச் வச்சிருக்கேன். அதே மாதிரி லெந்த் வந்து 9 இன்ச் அளவு வைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் இறக்கி கூட நீங்க வெச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் பாக்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ நெக் வந்து இந்த இடத்துல வருது பாருங்க. இது லைட்டா வந்து நம்ம யூவா வந்து யூ நெக்குக்கு வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இது வந்து எப்பவுமே வந்து நம்ம மார்க் பண்ணதோட கொஞ்சம் வெளிய விட்டு மார்க் பண்ணோம்னா அதோட ரவுண்ட் வந்து நல்லா வரும். ரவுண்ட் உள்ளே ரவுண்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் வந்து குறுகலா வரும். இப்போ வெளிய கொஞ்சம் லைட்டா விட்டு ரவுண்ட் கட் பண்ணும்போது நல்லா அகலமா வந்து ரவுண்ட் நல்லா வரும். இப்போ இந்த ரவுண்ட் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த ப்ளவுஸ் கிளாத்லயும் வந்து அதே மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒண்ணா வச்சு நம்ம தச்சிடலாம். ஃபர்ஸ்ட் தைக்கும்போது வந்து நெக் மட்டும் நம்ம தனியா தச்சி எடுத்துக்கலாம். இந்த நெக் மட்டும் நம்ம ரவுண்டா தச்சி எடுத்துக்கிட்டோம். தச்சி எடுத்துட்டு நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டா இந்த மாதிரி நெக் சுத்தி வந்து கட் பண்ணிட்டு இத வந்து திருப்பிக்கலாம். இது வந்து திருப்பிக்கிட்டு ஓரமா வந்து நெக்கோட ஓரத்துல வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். பாருங்க இந்த மாதிரி ரவுண்டா வந்து நம்ம தச்சிட்டோம். தச்சிட்டு லைனிங் கிளாத் ப்ளவுஸ் கிளாத் எல்லாம் வந்து நம்ம ஒண்ணா வச்சு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸை வந்து நெக் மட்டும் நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த ரெண்டு கலரில் வந்து நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது சாரியில் 2 கலர் வரும். ஒரு பார்டர் கலர் ஒன்று, சாரியில் வர அந்த ஃப்ளவர் கலர் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 2 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஷைனிங் மெட்டீரியலு. கடையில் கேட்டாவே நம்மளுக்கு தருவாங்க. நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் ஷைனிங் மெட்டீரியல் ஒரு 1/2 மீட்டர் கேட்டாவே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து இதை நான் தனியாக வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் க்ரீனில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொரு கலர்லேயும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து இப்படி மடித்து விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் வடிவத்தில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 கலர்லேயும் நமக்கு தேவையான கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி எடுத்துக்கிற கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இது ஒரு முக்கோண வடிவத்தில் வந்து நம்ம மடித்து விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் மடித்து விட்டுட்டேன். மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி வந்து ஒன்று மடித்து நம்ம அதே மாதிரி வந்து தையல் போட்டுக்கிட்டு வரலாம்.
இந்த மாதிரி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்லாம் வந்து கரெக்டாக நம்ம கைடு அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த 2 கலர்லேயும் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை வச்சு நம்ம நெக்கில் வச்சு தச்சிட்டு வரலாம். பாருங்கள், நெக் வந்து நம்ம வந்து மடித்து ஓரமாக தையல் போட்டு வச்சுருக்கோம். அந்த ஓரமாக தையல் போட்டிருக்கிறதோட கொஞ்சம் ஒரு கைடு அளவுக்கு தள்ளிட்டு நம்ம இதை வச்சு தச்சிட்டு வரலாம். நம்ம வச்சு தைக்கும்போது ஈவனாக வச்சு நம்ம தச்சிட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சைடில் வந்து ஒரு கலர் வச்சு நம்ம தச்சிட்டோம். இன்னொரு கலரும் வந்து நம்ம இன்னொரு சைடில் வச்சு தச்சிட்டு வரலாம். இப்போ இது ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம தைக்கலாம். இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது வந்து இந்த பாயிண்ட் இதனுடைய பாயிண்ட்டும் ரெண்டும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம வச்சு தையல் போட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள், இந்த ஓரத்தில் இருக்கிற கிளாத்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம கட் பண்ணும்போது அடியில் நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணாத அளவுக்கு வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வரணும். இந்த பீஸ்லெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி லேஸ் வந்து நம்ம இது மேலே வச்சு அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்மளுக்கு கவர் ஆகிற மாதிரி தையல் போடலாம். இந்த மாதிரி தையல் போட்டு இன்னொரு தையல் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து போட்டுக்கிட்டு வரலாம். லேஸ் கொஞ்சம் பட்டையாக இருக்கனால நம்ம 2 தையல் போடலாம். அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் லேஸ் வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ 2 சைடு வந்து நம்ம லேஸ் வச்சு தச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி இந்த பாட்டத்தில் வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அங்கேயும் இந்த லேஸ் வச்சு நம்ம தையல் வச்சு தச்சிடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம தச்சு முடிச்சுட்டு இந்த ரெண்டு கலர்ஸ் வருது பாருங்கள், அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக நான் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ஸ் வந்து ரெண்டுமே நம்ம ஈவனாக இப்படி வச்சுட்டு இந்த சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி நீடில் குத்திக்கிட்டு இந்த பீட்ஸை வந்து நம்ம இதில் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம கோத்து விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம தச்சு விட்டுட்டோன்னா இது ரெண்டுத்துக்கும் ஜாயிண்ட் வந்து அப்படியே ஆகிடும். இது தூக்குன மாதிரி நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி ஒன்றுன்னா வந்து நம்ம தச்சுட்டு பின்னாடி வந்து நம்ம இதை வந்து டைட் பண்ணிட்டு வந்துடலாம்.
இப்போ சென்டரில் பாருங்கள் நம்ம பீட்ஸ் வச்சு தைச்சிட்டோம். இந்த பீட்ஸ் வச்சு தைச்சோன்னா பாருங்கள் ரொம்ப நல்லா லுக்காக இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே வந்து நல்லா ஜாயிண்ட்டாகவும் ஆகிட்டுருக்கு. இது வந்து வெளியில் ஓப்பன் ஆகி வரல. பாருங்கள் நம்ம வந்து சாரியில் இருக்கிற கலர்ஸ் வச்சு நம்ம ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கு, லுக்காகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், தைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. தேங்க்யூ.